வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு பசுமையான ஒரு வீட்டு தோட்டம் ஒன்றை நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. எனக்கு பக்கத்தில் நிற்கிறேன்னு சொன்னால் கோப்பாயை சேர்ந்தவர் இங்கே கனாலமாக தோட்டங்கள் செய்து கொண்டு வரேன். நான் அவற்ற தோட்டம் தான் இன்றைக்கு காட்ட போகிறேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். எவ்வளோ காலமாக இந்த தோட்டம் செய்கிறீங்க? தோட்டம் நான் இந்த வீட்டுக்கு வந்த நேரத்தில் செய்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட இத்தனை வருஷம்? ஒரு 15 வருஷமா. 15 வருஷமாக கனடாவில் தோட்டம் செய்கிறார். எங்களுக்கே தெரியாது, இன்றைக்கு தான் தெரியும். அப்போ அவர் சொன்ன பிரச்சனையில் வாங்க எடுத்து போடலாம்ட்டு இப்போ வந்து நாங்கள் அவர்கிட்ட கன விஷயங்கள் கேட்க போகிறோம். ஏன்னு சொன்னால் அவர் மரக்கறிகள் ஒரு வருஷம் செய்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறவராம். அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் உங்களுக்கு இது மேலதிகமாக இருக்கும், அதை என்ன மாதிரி ஃப்ரீஸ் பண்ணுங்க? இப்போ இது கனவேருக்கு உதவியாக இருக்குது. பைத்தங்காய் வந்து லைட்டாக வதக்கி போட்டு ஆற விட்டுட்டு சிப்பாக்கில் போட்டு வச்சா அப்படியே இருக்கும். பச்சை மிளகாய் புடலங்காய் பாவக்காய் எல்லாம் வெட்டி சூளை வெட்டி களை போட்டு வச்சுட்டு விடிய காஞ்சிடும். தண்ணி காய எல்லாம் வெட்டி போட்டு சிப்பாக்கில் போட்டு கணக்காக வச்சா அப்படியே ஃப்ரீசருக்கு வைக்கிறோம். வச்சா எவ்வளோ காலமும் இருக்கும். பச்சை மிளகாய் முழுசாக வைக்கலாம், தக்காளி பழமும் முழுசாக வைக்கலாம். எனக்கும் ஒரு ஆள் சொன்ன போன வருஷம் தங்களோட வீட்டு பக்கத்தில் வீட்டுக்கு பின்னுக்கு போட்ட தக்காளி பழம் எல்லாம் கச்சங்க வாங்காச்சு. தான் டிசம்பர் எல்லாம் பாவிச்சு வரான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் அது உண்மையோ தெரியாண்டு இப்போ அண்ணன் அதை சொன்னேன். பெரிய ஒரு ஃப்ரீசர் கீழே வச்சுருக்கிறேன் பேஸ்மெண்ட்டில். அப்போ இதில் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு போன வருஷம் தான் இன்னும் ஒரு பேக் இருக்குன்னு சொன்னார். அவ்வளோத்துக்கு அவர்கிட்ட வாரதெல்லாம் அவர் சேர்த்து வைக்கிறார். அப்படியே நீங்களும் யாரின் வீட்டு தோட்டம் செய்கிற நீங்கள் உங்களுக்கு மேலதிகமாக இருந்தால் அதை ஃப்ரீஸ் பண்ணி போட்டு விண்டருக்கு எல்லாம் நீங்கள் போய் மரக்கறி இப்போ எல்லாம் மரக்கறி எக்கச்சக்கமான விலை, இன்னும் விலை கூட போதாம். செப்டம்பர்லேன்னா அந்த வெயில் வெக்க கூட அழிவுகள் கூட வந்தது. அதால் பழங்கள் இந்த மரக்கறிகளெல்லாம் பயங்கர விலை வரப்போகுதுன்னு சொல்லிங்கன்னா அவனுடைய ஃப்ரீஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டருக்கெல்லாம் பாதிக்கலாம். சரி, என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே நல்ல வடிவான ஒரு பூக்கண்டுகள் பூ நட்டு மணியாக இருக்குது, பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. செவந்தி எல்லாம் படி பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த பச்சையாக இருக்குது, பார்க்க பசுமையாக. செவந்தி போடுறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் முயல் வந்து சீனியாக சாப்பிட்டு போடுவேன். செவந்தி போட்டால் அதுக்குள்ளே வந்து விட மாட்டேன். சரி, அந்த முயலுக்காண்டி இந்த இதுக்கு செவந்தி போடுறதா. ஆனால் அதுவும் பூத்துக்கு அதெல்லாம் வடிவாக இருக்குது. சரி, அப்படியே வாங்க. இஞ்சால பைத்தங்காய் இருக்குது, இதுக்குள்ள மிளகாய் இருக்குது, கத்தரி இருக்குது. இங்கே உண்டு கனடாவை பொறுத்தவரையில் கண்டுகள் அந்த இடங்களை விட மாட்டோம், எல்லாத்துக்கும் போட்டு போட்டு போட்டு. கீரையும் இருக்குது. வேறு என்ன இருக்குது இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்கள். கத்தரியும் நிற்குது, நடுவே கத்தரி நிற்குது, தக்காளி நிற்குது. அந்த இங்கே பார்த்தீங்கன்னா துளசி மரம் இருக்குது. இது இந்த ஸ்ரீலங்காவில் பாருங்க. இதில் கிட்டத்தட்ட இந்த மரக்கரை அண்டுகள் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பாருங்க, இந்த கராச்சியில் ஒரு சிவரில் ஒரு கம்பி மாதிரி அடித்து பைத்தங்காயை அப்படியே படர விட்டு இப்போ ஆடி அமாவாசைக்கு ஆல்ரெடி ஆஞ்சு எல்லாம் சமைச்சிட்டு இன்னும் பாருங்க கிட்டத்தட்ட வந்துருக்கு நீளமான பைத்தங்காய். இந்த விதைகள் எங்கே இருந்து கொண்டாங்க? விதைகள் நார்மலாக எடுத்து வைக்கிறது இல்லைன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவிலேருந்து அடித்து சொன்னால் தெரியும். கோப்பாயில் இருந்து கோப்பாயில் ஒரு இடம் இருக்குது விதைகள். நான் அதில் இது போட்டு விட்றேன் அந்த ஃபோன் நம்பர். அதுகள் யாராவது இலங்கையில் விதைகள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே எல்லா சகல விதமான விதைகளும் இருக்கும். முருக்கங்காய் கொட்டையிலேருந்து இருக்கா. அந்த ஃபோன் நம்பர் தரேன், அங்கே உள்ளவே நீங்கள் எடுக்கலாம், இல்லை பூரா நீங்கள் எடுக்கலாம். அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே கனவேல் அதையும் யூஸ் பண்ணி. இது என்ன மரம் பண்ண நடுவில்? இது அந்த பூக்கண்டு ஒரு முல்லை உண்டு. ஓகே, வாசம் வணக்கம். அப்படியே வாங்க, பின்னுக்கு தோட்டம் இருக்குது, பாப்பம் என்னென்ன இருக்குன்னு சார். ஓகே, இப்போ இந்த இதில் பூக்கண்டை இவரை தான் கொழுவி இருக்குது, இவர் தானே வந்து உண்டாக்கினேன். அதை பற்றி சொல்லுங்கள். 6 ரூபாய்க்கு வேண்டி கொண்டு வந்து சாடிக்கு மண்ணை போட்டுட்டு கொண்டு வச்சுட்டு விட்டுக்கிடாக்கு 2 பக்கமும் வச்சிருக்கிறேன். எல்லோரும் பார்த்து ஆசைப்படுறேன். இந்த பாருங்க, அந்த பர்பிள் கலர் பூ கீழேயும் சாடிக்குள்ள ஒரு செவந்தி அந்த மாதிரி நல்ல உயரத்தில் வளர்ந்து நல்ல மஞ்சள் பூ வடிவாக இருக்குது. அப்படியே நாங்கள் வீட்டை தோட்டத்தை போய் பார்ப்போமா. இப்படி அவர் எல்லாம் வெட்டி எடுத்துட்டார், எப்படி நல்ல வடிவாக பச்சையாக இருக்குன்னு பாருங்க. பொன்னாங்காணி இதுவும் ஒரு 15 வருஷமாக நிற்கிது. 15 வருஷமாக நிற்கிது. இது இப்போ பட்டுப்போம். பட்டா பிறகு விண்டருக்கு விண்டர் முடிய ஒரு மேலே ஒரு மட்டை ஒன்றை போட்டு விடுறது. போட்டுட்டு கொஞ்சம் உயர்த்தி விடுறது அந்த காயறதுக்கு. மண் காஞ்சதுன்னு சொன்னால் பிறகு மூடி விடுறது விண்டருக்கு. பிறகு திருப்பி எடுத்து போட்டு
தண்ணி விட திருப்பி முளைக்கும். அந்த வேர்ல இருந்து அந்த வேரில் இல்லை கொட்டை கிடக்கும். கொட்டை. ஓகே ஓகே ஓகே. இந்த விதையால் அது விழுந்திருக்கும். அதில் விதை விழுந்திருக்கும். இதுக்கு கிடக்கு விதையெல்லாம். ஓகே. இந்த விதையெல்லாம் விழுந்திருக்கு பாருங்க. அப்போ கனவேர் நீங்கள் அந்த பொன்னாங்கானி ஆசைப்படுற நீங்கள் இது ஆர்கானிக் மருந்துகள் ஒன்றும் அடிக்கிறீங்களே? இல்லை. பாருங்க என்ன வடிவாக இருக்குது. இது அந்த விதைகள் 15 வருஷமாக இருக்கான். விதைகளில் விழுந்து 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 வருதான். ஸோ இப்படியான ஒன்றை செய்தீங்க என்றால் மற்ற இதில் இது என்ன சாமான்? இது பைத்து. ஓகே. இந்தியாவில் அவரை நிற்குது. போஞ்சி பாருங்க. அதில் அந்த பச்சை சப்பை போஞ்சி. இதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே கத்தரி இருக்குது. வாங்குவோம். நீங்கள் இதை எடுத்தீங்கன்னு சொன்னால் தெரியும் காய் கிடக்கும். இங்கே பாருங்க கத்தரி காய்கள் எல்லாம் இருக்குது. எங்கிட்ட அந்த ஊர் கத்தரின்னு சொல்கிறது நல்லா இருக்குது. இப்படி காய்கள் உள்ளுக்கு இருக்குது. இங்கே பாருங்க இப்படி எடுத்துன்னு இதெல்லாம் கிடக்கும். இதுக்கு உள்ளுக்கு கத்தரி காய்கள் இருக்குது. இந்த இது அதில் இருக்குது சின்ன சின்ன காய்கள். இப்போ இந்த இடத்தை நீட்டாக செய்து வச்சுக்க பார்க்க ஆசையாக இருக்குது. அதான் கனவேருக்கு இது தெரியாது. இதில் பாருங்க மிளகாய். நல்ல மிளகாய், நீள மிளகாய் ஒரு சாணுக்கு மேலே வரும். இது கீழே நிற்கிறது கட்டை மிளகாய் கண்டு. இது கட்டை. நாங்கள் ஊரில் உள்ள மாதிரி கட்டை மிளகாய். இது நல்ல பெரிய அதான் சொன்ன மாதிரி நீளம் ஒரு சாணுக்கு மேலே இருக்குது. பாருங்க கண்டின்னு வளர்த்தியே பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் இங்கே தான் பண்ணி இங்கே தான் கொட்டி ஒரு ஆள் தந்தா போல் கண்டு நட்டு அதில் இருந்து கொட்டி எடுத்து வச்சு. ரைட். ஒவ்வொரு வருஷமும் இதில் கொட்டி எடுத்து வச்சு போகும். அதான் இப்போ இதெல்லாம் மினைக்கட்டு பாருங்க. அதை அடித்து நீட்டாக செட்டாக இந்த வாளிகளுக்குள்ள வச்சு இதில் மினைக்கட்டுறாங்க. நல்ல வடிவாயும் நல்ல இந்த இது பிரயோசனமாயும் இருக்குது. பலகையில் அடிச்சுக்கிட கீழே ஒரு ஸ்டெப் மேலே ஒரு ஸ்டெப் அதையும் காட்டுங்க. கீழே பலகையில் அடித்து அதுக்கு மேலே பக்கெட் வழியை வச்சுருக்குங்க. இப்போ இது நீங்கள் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது இங்கன்னா உங்களோட இடமும் மிச்சம். மற்றது இந்த சமருக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லான மரக்கறியை நீங்களே உருவாக்கி கொள்ளலாம். அவர் 15 வருஷமாக செய்கிற ரெண்டுக்குள்ளேயே இவ்வளோ பாருங்கள். ஜோதிச்சு பாருங்கள். சர்ப்ரைஸாக இருக்குது. இந்த இயருக்கு உங்களுக்கு காணும். என்ன வெளியில் ஒன்றும் பெருசாக வேண்ட தேவையில்லை. மரக்கறியர் உங்களுக்கு வருஷம் அப்படி அங்கால போவோம். இதுக்கு வெள்ளாரை இருக்குது. இதை காட்டுங்க. எடுத்து வெளியில் வைக்கட்டும். இது இவ்வளோத்தையும் விடுங்க. எப்படி அங்காலே நிற்க வெள்ளாரை. இதில் பாருங்கள். இதுக்குள்ளே க்ரீன் ஹவுஸ் மாதிரி இதில் வெள்ளாரை இருக்குது. இது நாங்களே அடித்து வச்சுருக்கிறோம். இப்போ இது ஒரு க்ரீன் ஹவுஸ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இதில் வெள்ளாரைகள் பிளாஸ்டிக் பேப்பர் வளைச்சி மேலே பேக்கல் போட்டு அது வெள்ளாரை இருக்குது. நல்லா இருக்குது. வடிவாக இருக்குது. எஞ்சால பார்த்தீங்க என்றால் முக்கியமான விஷயம் புடலங்க பார்க்க ஆசையாக இருக்குது. இவருங்க இது கட்டப்புடலங்க. என்னென்ன கட்டப்புடலங்க? நீளப்புடலங்க நட்டுனா கட்டை தான் காய்ச்சிருக்கு. நீளம் இப்பான் பெருகுது. ரைட். இவருங்க அந்த புடலங்க எல்லாம் என்ன வடிவாக இருக்குது. இதுவும் வாளி வழியே தான் நான் வாளியில் ஒன்று நிலத்திலே உண்டு. வாளியில் நிற்கிறது முதல் காய்க்கும். மற்றது நிலத்தில் உள்ளது கொஞ்சம் லேட்டாக வந்தால் காய்க்கும். குளிர் இந்த முறை குளிரால் கொஞ்சம் லேட்டாக வந்து அதுதான் எல்லாரும் சொல்லிங்கன்னா இந்த முறை குளிரால் அது கொஞ்சம் காஞ்சி திரும்பி வந்ததான் அதில் கொஞ்சம் பிந்திட்டு தான் சொல்லி இந்த பந்தலுக்கு நிற்கவே ஒரு குளிர்மையாக இருக்குது. இந்த வெக்கைக்கு நல்லா இருக்குது. இப்போ தொடர்ந்து வெக்கை இதில் நிற்கவே ஒரு குளிர்மையாக இருக்குது. இது நீங்கள் என்ன வருஷம் இந்த பொட்டுகள் மாத்திரீங்களா? மண்ணுகள் இந்த மண் எல்லா மண்ணையும் பிறகு ஒன்றா கொட்டுறது. ஒன்றா கொட்டி போட்டு புது மண்ணும் கொஞ்சம் மண்ணி கலந்து போட்டு திருப்பி அதே வைக்கிறது. அப்படியே எஞ்சால வந்தீங்க. இது பெரிய புடலங்க. இது பெரிய புடலங்க. கல் கட்டி கிடாக்கு. இது பார்க்க தெரியுதா? கட்டையை கல் கட்ட தேவையில்லை. ஆமாம். அப்படியே வந்தீங்கன்னா இஞ்சால பாவக்காய் பாருங்க. அவ்வளோ என்ன வடிவாக இருக்குது. அந்த பாவக்காயெல்லாம் அப்படி தொங்க ஆசையாக இருக்குது. ஒரு இந்த இடத்துக்குள்ள அவ்வளோ இடத்தையும் பிரயோசனப்படுத்தினேன் பாருங்கள். இதுதான் உண்மையில் தேவையான ஒரு விஷயம். இதெல்லாம் பாவக்காய் அப்படியே எல்லாம் கீழே தொங்குது. அது காற்று கிடைக்கும். இது முடக்கத்தான். இங்கே இது முடக்கத்தான். இது வருத்தங்களுக்கு நல்ல சாமான். அந்த முழங்கால் நோய் அதுகளுக்கு நல்ல சாமான். இதுவும் ஊர் மாதிரி இங்கே எல்லாம் முடக்கத்தான் வளர்க்கணும். அதை விட இன்னொரு 2 இருக்குது இஞ்சால. அதையும் காட்டுறேன்.
முருங்கை. இப்போ கனவேர் நைப்பியல் முருங்கை வந்து அந்த வெயிலுக்குள்ள தான் வருமானு சொல்லி இங்கே பாருங்க. இதில் சம்மர்லேயும் இங்கே கனடாவிலேயும் இந்த நாட்டிலையும் பெரும் பாலிகளுக்காக வச்சு எல்லாம் பெருசாக வளர்ந்து. இது என்ன ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீலங்காவிலேருந்து கொட்டை வந்தது. ஸ்ரீலங்காவிலேருந்து கொட்டை கொண்டு வந்து இங்கே போட்டு இதை ஒவ்வொரு வருஷமும் கொட்டை போட்டு இந்த போன வருஷம் உள்ளுக்கு தூக்கி வச்சு விட்டேன் நான். ரைட். சாடுவேர் நின்று டண்டு கண்டு அதில் தப்பி தலைச்சி நிற்கிது. ஓகே ஓகே. இதுலேயே கூழாச்சு ரெண்டாயிரம் இல்லை வர ரெண்டாயிரம் இதுலேயே பிடுங்கி செய்யலாம். அதில் ஒரு பச்சை பசையில் இருக்குது முடக்கத்தானே முடங்கும். இஞ்சாலேயும் இந்த இதில் இருக்க முடக்கத்தான். இஞ்சால பாவக்காய் இஞ்சாலயம் அப்படி நீளத்துக்கு இருக்குது பாவக்காய். இது பாருங்க அந்த வேலி ஒரு கம்பி அடித்து அதை உயர்த்தி மேலே பந்தல் மாதிரி போட்டு நல்லபடியாக இருக்குது. நான் இதுக்கு மேலே போட்ட நெட் பண்டேக்கில் $455 $5. இப்போ வந்து இப்போ $17. ஓகே ஓகே ஓகே. பாருங்கள் அவர் 15 வருஷத்து செய்கிறோடையும் அந்த நேரம் வேண்டியக்கில் $5 தானே இந்த நெட் மேலே ஒருக்கா போட்ட பந்தல் 15 வருஷம் முதல் போட்ட பந்தல் அப்படியே. ரைட். அங்காலேயும் வெள்ளாரை நிற்கமா. ஓகே. அஞ்சால எங்கே வாங்க. இதுலேயும் வெள்ளாரை இருக்குது. அது அணில் வரும். அணில் வந்து இந்த தலைப்பை வெட்டி போட்டு போடும். அப்போ இப்போ வெக்க தானே. அப்போ அதுக்கு நான் என்னென்னு சொன்னால் வேலியில் 2 இது பூட்டி கிடக்கு டப்பாக தண்ணி வச்சு கிடக்கு. வேலியில் பூட்டி போட்டு அதுக்கு தண்ணி விடுறது. அது வந்து அதை குடிச்சிட்டு போவேன். இந்த முருங்கையெல்லாம் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஊரில் பார்த்தவன் இது பழைய ஆண்டு. அங்கே எதுவும் மற்ற இதுவும் பழைய ஆண்டு. ஓகே ஓகே ஓகே. போன வருஷம் இல்லை இப்போ நாங்கள் அந்த கடையில் வேணுறோம். ஆனால் இது அந்த ஃப்ரெஷ் ஓர்கானிக். அங்கே உடனே 5 ஒன்று வர கேக்கையோ புட்டு போட்டு அவி கேக்கையோ அது ஒரு சத்தும் அந்த டேஸ்ட்டும் வித்தியாசம் என்ன ஃப்ரெஷ். இதில் சின்ன சின்ன சாடிகளுக்கு கருவேப்பிலை கற்பூரவள்ளி அதுகள் நிற்கிது. அங்கே வேம்பு. இதுவும் பொன்னாங்கானி தானே. இதுவும் பொன்னாங்கானி. இதில் பொன்னாங்கானி. சரி. என்னடா இப்போ நீங்கள் இந்த தோட்டம் செய்யணும். ஊரில் எல்லாம் நீங்கள் தோட்டங்கள் செய்ய ஊரில் கோப்பாயில் எங்கள்கிட்ட தோட்டம் செம்பாட்டு மண் தான் தோட்டம் தான் இருக்கும். மாவட்ட சுடலை பக்கத்தில் கிடக்கிற காணியெல்லாம் மாமாண்டே எங்கண்டே எல்லாம் தான் கிடக்கு. அங்கே செய்த நாங்கள் இங்கேயும் செய்யும். என்னென்ன தோட்டங்களில் என்னென்ன வைக்கிறேன் நீங்கள்? அங்கே எல்லாம் நடுவோம். வெங்காயம், கத்தரி, மிளகாய்க்கண்டு எல்லாம் முழு மிளகரையும் நடுவோம். வாழை. அவை அங்கே தோட்டம் செய்தவ அது ஒரு ஆர்வத்தில் இங்கேயும் வந்து இப்போ 15 வருஷமாக இந்த தோட்டங்கள் செய்திருக்காரு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு பின்னால் நல்ல வடிவாக இருக்குது. இப்போ நீங்களும் அப்படியான இதுகளில் கொஞ்சம் செய்தீங்கன்னா உங்களோட வீட்டு தேவையே உங்களோட இல்லை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மரக்கறி வெங்காயமும் நட்ட முன்னுக்கு நிற்கிது அந்த அதில். அது கொட்டை வெங்காய கொட்டை எடுத்து நாற்று போட்டு நட்டது. வெங்காயத்தில் இல்லை ஊண்டி நடுறவ ஊரில் இல்லை கொட்டை இருக்குது. பக்கெட் கிடக்கிற எடுத்து அப்புறம் நான் அதில் காட்டுறேன் உள்ளு கிடக்கு. அவள் இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த தோட்டம் செய்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள் வரதா? இல்லை இந்த குருவியலால் இல்லை? இல்லை இந்த அணிலான்னு ஒன்று மற்றபடி குருவியல் ஒன்றும் வராது. ஏன்னா நான் வீட்டு ஒரு வருஷம் கொஞ்சம் தக்காளி வச்சேன். அது இந்த எலிகள் வந்து கடிச்சு போடும். ஒரு 50 காய் கிட்ட கடிச்சு. அணில் தான் பெரும். அணில் தான் தண்ணி விட்டதுனால எலி இருக்கு. அந்த பிரச்சனையில அப்படியே விட்டுட்டேன். எனக்கும் பெருசாக இடம் இல்லை. நான் ரேடியோ ஒன்று போட்டாக்கு. அப்போ அதை எந்த நேரமும் படித்து கொண்டு இருப்பேன். அப்போ யாரும் நிற்கிறேன்னு சொன்னால் அணிலோ ஏதோ ஒன்றும் வராது. இந்த யுத்திகளை நீங்கள் பாய்க்கலாம். சில பேர் சொல்கிற தங்களுக்கு பிரச்சனை இந்த பறவையாளன்னு சொல்லி. ஏன்னா சாப்பாட்டு கழிவுகள் போட்டால் நத்தை வந்துடும். வெங்காயத்தால் இதுகள் போடலாம். சாப்பாட்டு மற்றபடி இந்த உருளைக்கிழங்கு இதுகள் போட்டால் அடுத்த வரியத்துக்கு உங்களுக்கு நத்தை கூடாது. ஓகே ஓகே. சரி இப்படியே வாங்க. இதுதான் பார்க்க நல்லா அழகாக இருக்குது.
இந்த டிஷர்ட்டை இங்கே தான் அவர் வேலை செய்கிறார். இது எங்கள்ட தமிழாக்கள்ன்ற ஒரு கிச்சன் கம்பெனி. பின்னுக்கு திரும்புங்க, இந்த பாருங்க, இது எஜெக்ஸில் இருக்குது. அரேன் தேவையானாக்கள் நீங்கள் இந்த இந்த எம்எஃப்ஐ என்றதை அடிச்சிங்கன்னு சொன்னால் அவையோட தொடர்பு கொள்ளலாமல். இந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அவையோட தொடர்பு கொள்ளுங்க. மருதிஞ்ச அண்ணன் எனக்கு 2 பாவக்காயும் தந்துருக்கிறேன், கொண்டு சமைச்சு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இதில் முடக்கத்தான கொஞ்சம் ரசங்களுக்கு போடலாமல் அதுவும் கொஞ்சம் தந்துருக்குறேன். சரியா, தேங்க்ஸ். பருப்புகளுக்கு போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அந்த இலைகளை பிச்சு எடுத்து பருப்புகளுக்கு பாவிக்கிறேன். அப்படி கொட்டை தான் எடுத்து வச்சுட்டு போட்டுருவோம். மரம் இது கொட்டை எடுத்து இது போட்டு மரமாக வந்தது. இப்போ இந்த இலைகளை பருப்புகளை போட்டு அந்த பசங்களி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு கரை. ஒவ்வொரு இந்த மிளகாய் கண்டு அதில் மிச்சம் இருந்த கண்டுகளை எல்லாம் வச்சுருக்கேன். அதில் ஒரு தக்காளி நிற்கிது. இங்கே பாருங்க, இதில் வச்ச இடத்துலையே எல்லாம் மிளகாய் வருது. அப்படி இந்த இருக்கிற இடம் எல்லாத்தையும் பிரயோசனப்படுத்துகிறேங்க. ஒரு நல்ல விஷயம் இது. அதை இப்போ நீ இப்போலாம் சாப்பிட்டுட்டீங்க, நீ இரவு வைக்க மாட்டேன், இரவு கூட ரங்கூன் வந்துடுவேன். விடிய வந்துட்டு நான் உடம்பு வந்தோடனே வந்துடுவேன். முதல்ல வந்துடுவேன் பிரிவியர். வெங்காயம் எல்லாம் வச்சிருக்கணும் சைட்டில். இதில் வெங்காயம், இந்த வெங்காயம் எல்லாம் கொட்டையில் போட்டதான். இதுதான் அந்த சீட் செஞ்சு பாருங்க. வெங்காயம் இதான் அந்த சீட். இதுதான் அந்த வெங்காயம் சீட். சீட் நாங்கள் ஒரு சின்ன பொட்டுக்குள்ளே போட்டு முளைக்க பண்ணி போட்டு கொஞ்சம் மலர்ந்த உடனே இதுக்கு கொண்டு வந்து நட்டது. ஆனால் இது நல்ல பெருசாக வருது. இங்கே பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் பிடிங்கி காட்டு கொடுக்குறீங்களா? ஒன்று எடுங்க. இந்த பாருங்க வெங்காயம், விதையில இருந்து வந்த வெங்காயம். இந்த விதையை போட்டு ஒரு சட்டிகளை உருவாக்கி போட்டு நட்டவே பாருங்கள் எப்படி வந்திருக்கேன் வெங்காயம். சரி உறவுகளை, மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். இவருக்கு நான் மிக்க நன்றி சொல்கிறேன். என்ன சொன்னால் அவர் மற்றவையும் இதை பார்த்து வீட்டு தோட்டங்கள் செய்யணுமென்றதுக்காக இதை ஒரு எடுத்து போட சொன்னவர். அப்போ வந்து நான் அவர் இதுகள் சம்மந்தமாக எல்லாம் சொல்லியிருக்கார். அப்போ நீங்களும் அடுத்தடுத்த வருஷங்களில் நீங்கள் இதை செய்யலாம். மறந்து வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன கொட்டை வேணும் வந்தாலும் உங்கள் நம்பர் நீங்கள் போடுறேன். மற்றது நான் அந்த ஃபோட்டோ இணைச்சி விட்றேன். அந்த ஃபோட்டோவில் படம் ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்குது. படத்தோட அங்கே வாயில் இருக்குது அந்த இடம். அதில் போனால் என்ன விதையும் நீங்கள் எடுக்கலாம். எல்லா விதமான விதை அவையிட்டு எடுத்தது தான் இந்த இதுகள் எல்லாம். இதெல்லாம் கூடுதலான மரங்கள்ன்ற விதை அங்கே இருந்தால் இவை எடுத்தது. முருங்கைக்கொட்டை, முருங்கைக்கொட்டை, எல்லா விதைகளுமே நான் பைத்தங்க இந்த அதுகள். அகத்திக்கொட்டை பெரிய இல்லை, போன வருஷம் அகத்தி இல்லைன்னு. அதனுடைய அந்த நம்பருக்கு நீங்கள் கண்டாக்ட் பண்ணி இலங்கையில் போய் நீங்கள் வேண்டிக் கொண்டெல்லாம். கனவேரி இப்போ இந்த ஆகஸ்ட்டில் போயிருக்கிறீங்கள் தானே, தேவையானாங்கள் அங்கே போய் வேண்டிக் கொண்டு வந்து செய்யலாம். இல்லை அடுத்த வருஷங்களில் நீங்கள் அங்கே எப்போ போனாலும் எடுக்கலாம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி போட்டு போய் எடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.